ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநர்களே போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கு நல்லா இருக்குங்க. நேரங்காலம் நல்லா இருக்குது. ராசி உச்சம் தொடப்போகுது. சரியா, சூப்பராக இருக்குது. ராசிக்கு சூரியன் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. புதன் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. செவ்வாயும் குருமங்கல யோகத்துக்கு போகிறாரு. புதாத்திய யோகம், குருமங்கல யோகம் இதெல்லாம் நடக்குது. அதுபோல் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு சுபத்துவம் வராரு. ஒரே நேரத்தில் குரு அண்டு சுக்கிர பார்வை, 2 இயற்கை சுபகரர் பார்வை ராகுக்கு படுறதுனால நல்லாயிருக்கும், லாபகரமாக இருக்கும். அம்பானி யோகம் வரப்போகுது. அம்பானி யோகம், அம்பானிங்கிறது ஒரு பெரிய கோடீஸ்வரன், இந்தியாவில் இருக்கிற நம்பர் 1 பணக்காரன், உலக பணக்காரங்களில் ஒருத்தர். அவருடைய யோகம்னு என்ன சார் அப்படின்னா, அவர் ஜாதகத்தில் குரு, சூரியன், சுக்கிரன் இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் அவர் சிறப்பாக இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 2, 5, 9, 11ஆம் இடங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அம்பானி யோகம் அவருக்கு இருக்குது. அம்பானிக்கு யோகம் இருக்குது. தனம் நல்லா இருக்குது. பொதுவாக ஒரு ஜாதகம் இருக்குது மேசராசியில் பிறந்தவர்களுக்கு லக்கண ரீதியாக 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் வலுத்து 11ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க பணப்பிரச்சனை இருக்காது. சரியா, பெரிய கோடீஸ்வரனாக மல்டி மில்லியனராக இருப்பாங்க. சார் இது எல்லாத்துக்கும் இருக்குமா சார்னா இருக்காது. யாரோ ஒருத்தருக்கு தான் இருக்கும் அம்பானி யோகம். மற்றவங்களுக்கு விரலுக்கேற்ற வீக்கம் 1000 லட்சம் கோடிகள் வரும். இன்றைக்கி கோடிகளுங்கிறது சர்வசாதாரணமாக போச்சு. சரியா நேரில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருன்னா ஒரு அதிகாரி ரிட்டையர்ட் ஆகி வெளியே வரும்போது கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுறாரு. அதுபோல் சாதாரண ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கோடிக்கணக்கில் இன்றைக்கி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ கோடிகள்ங்கிறது சர்வசாதாரணமாக போச்சு. லட்சக்கணக்கில் அப்படிங்கிறது சம்பளமே லட்சக்கணக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐடி வேலை டிபார்ட்மெண்ட் போனோம்னா 30 வயசுக்கு உட்பட்டவனுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறானுங்க. சென்னையில் ஐடி பார்க்க வேலை பார்த்தோம்னா 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா 60 லட்சம் சம்பாதிச்சிடுவான். இதுக்கு சொல்ல வரனா லட்சங்கள் கோடிகள்லாம் நீ சர்வசாதாரணம். அதனால் கோடீஸ்வர யோகம்னா யாரும் பெருசாக கனவு வந்துட்டு இருக்காதிங்க. எல்லோரும் கோடிகள் அச்சீவ் பண்ண முடியும். அது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 2035 கோடிகள் சர்வசாதாரணம் ஆயிரும். சரியா நேர்களே, அப்போ ஐடி சீலிங் அமைப்பே 50 லட்சம் ஆக்கிடுவாங்க. 50 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு ஐடி கிடையாதுன்னு வந்துடும். இப்போயே 12 லட்சம் வந்துருச்சு, இன்னும் 5 வருஷத்தில் வந்துடும். சரியா, அதனால் லட்சங்கள் கோடிங்கெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் அதிர்ஷ்டம் இருக்கணும். எதாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அரசனே முதலமைச்சர் ஆக முடியும். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் பிரதமர் ஆக முடியும். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் மந்திரி ஆக முடியும். சரியா, இல்லைனா இருக்கிற காசை வச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் தான் ஒரு மனிதனை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகுது. சரியா நேர்களே, பசிச்சவனுக்கு ஒரு சாப்பாடு கிடச்சிதுன்னா அது அவனுக்கு அதிர்ஷ்டம். பசிச்சவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடச்சிருச்சு, திருப்தியாக இருக்கான அதிர்ஷ்டம். படிக்கிற மாணவனுக்கு, எக்ஸாமுக்கு போகிற மாணவனுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா அது அதிர்ஷ்டம். படித்து முடிச்சுன்னு நல்ல வேலை கிடச்சுன்னா அது அதிர்ஷ்டம். இப்படி அதிர்ஷ்டம் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அதை நம்ம நல்லது அப்படிங்கிறோம், சாதகமாக நடந்துருச்சு அப்படிங்கிறோம். கெடுதல் நடந்துருச்சுன்னா கஷ்டப்படுறோம், எனக்கு நேரங்காலம் சரியில்லை அப்படிங்கிறோம். ஓகே, இப்போ இப்போ நல்லா இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. 5 கூடியவன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் இருக்குது. நல்ல அமைப்பு தான். பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் பிள்ளைகளுக்காக நல்லா இருப்பீங்க. பிள்ளைகள் வயசில் சில காரியங்கள் நடக்கும். பிள்ளைகளோட வேலை, உத்தியோகம், வருமானம்லாம் நல்லபடியாக இருக்கும். சூரியன் கன்னியில் ஸ்தானபலம் பட்டு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. நல்ல அளப்பரிய பலனாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேரில் சூரியன், புதன், குரு, செவ்வாய் நல்ல பலங்களை கொடுக்குறாங்க. சுக்கிரனும் தர்மங்களுக்கு நல்ல பலங்கள் கொடுக்குறாரு. 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடம் சிம்மத்தில் பயன்பட்டாலுமே ராசிக்கு 2, 7 கூடிய 5ஆம் இடத்திற்கு நல்லதான். குடும்பத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும். கணவன் உடம்புல ஒரு இணக்கம் இருக்கும். 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபத்துவம் வராரு. அதிர்ஷ்டம் பல வகையில் கதவை தட்டும். சரியா, இந்த அம்பானி யோகம் அப்படியே அச்சு பெறலாமல் நடக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் இப்போதைக்கு மேசராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நம்பர் 1 டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா சுக்கிரன் ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. புதனும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு ராசிக்கு 6ஆம் இடத்துல. ஸோ மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம், மகர, கும்பம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சுமாராக தான் இருக்கும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களும் மத்தியம பலன் இருக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் நல்லா இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, ரிஷப லக்கணத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ சில லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் வித்தியாசப்படும். ரைட் சார், என்னென்ன பலன்கள் சார் கிடைக்கும் அதை சொல்லு சார் அப்படின்னா, அம்பானி ஆகிறதுக்கு அனைத்து தகுதியிலும் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். சரியா, எந்த விஷயம் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். 2 கூடியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தொட்டக்காரியம் தொழக்கம், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். வீட்டில் பணப்பழக்கம் இருக்கும். ஃபன் ஜாலியாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். சரியா, சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். சூரியனும் புதாத்திய யோகத்தில் இருக்குது. மிகச்சிறப்பு தான். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். விஷயஞானம் இருக்கும். பிறருக்கு நல்ல வழி காட்டுவீங்க. தானும் மகிழ்ந்து பிறர் மகிழ வைப்பீங்க. புகழ், அந்தஸ்து வயதுக்கு ஏற்ற மாதிரி கூடும். வெகுஜன தோற்பழக்கம் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகள், தன்னார்வ தொண்டில் இருக்கும், மக்கள் நல பணியில் இருக்கவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் பார்க்க வசீகரமாக இருப்பீங்க. நல்ல ஜெயதாசாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு கவர்ச்சி இருக்கும். சரியா,
நல்லாயிருக்கும். சகல விதத்திலையும் வந்து தேர்ச்சி பெறுவீங்க. பண வசதி தாராளமாக இருக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். தனதானியம் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னி ஒரு நிலராசி, அங்கே வந்து சூரியன் போய் உட்காந்துருக்கிறாரு. சூரியன் விவசாயத்துக்குள்ள கிரகம் தான். சரியா, செவ்வாயும் வந்து குருமங்கல யோகத்தில் உட்கார்றாரு. பூமிகாரன் செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலுமே சுபத்துவமாக இருக்கிறாரு. ஸோ மிகச்சிறப்பாக இருக்கும் நேயர்களே. கணவன் மனைவிக்கிட்ட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கணவன் மனைவிக்கிட்ட கொஞ்சம் இதாக பேசிக்கிருவீங்க. கணவன் மனைவி கொஞ்சம் ரசவாதமாக பேசிக்கிருவீங்க. ஆனால் அன்பாக இருப்பீங்க, பண்பாக இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. ஸோ நிலகாரகன் பூமிகாரகன் குரு பார்வையில் இருக்கிறனால நிலம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டரு, நிலம் ஆர்ஜிதம் பண்ணுறவங்க, பிளாட் போட்டு விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். விவசாயம் பண்ணுறவங்க இப்படி நிறையா சொல்லலாம். சரியா, நிலம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பூமி மனை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர் வழியில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். நண்பர்களால் சில பேருக்கு வேலை கிடைக்கும். நண்பர்கள் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் நண்பர் ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பார். ஸோ உங்களுக்கும் அந்த கம்பெனியில் அவர் ரெஃபர் பண்ணி சில ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். வேலை நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காது சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும். இஎன்டி பிரச்சனை இருக்கும். காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருக்கும். அதனால் அது வந்துச்சுன்னா உடனே கவனிச்சிருங்க. மற்றபடி நல்லாயிருக்கும். தனதானியங்கள், கையில் காசு பணம், செல்வ சேர்க்கை எல்லாமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து யார், அடுத்து வந்து இவர் புதன் வந்து 6ஆம் இடம், சூரியன் 6ஆம் இடம். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்குது. அருமையான அமைப்பு. சரியா நேர்களே. அதுக்கு போய் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ல் சுக்கிரன் அருமையான அமைப்பு. 11ஆம் இடத்தை பார்ப்பார். ராகுவை பார்க்குறாரு. மிகச்சிறப்பு தான். 5ஆம் இடத்துல அவர் கேது கூட சேர்ந்து இருந்தாலுமே கொஞ்சம் கணவன் மனைவி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும். கவனமாக இருக்கணும். ஏன்னா 2-7 கூடைவன் வந்து கேது கூட சேர்ந்து கிரகணம் அடைகிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். வருகிற 21ஆம் தேதி ஒரு கிரகணம் இருக்குது. சூரிய கிரகணம். கேது கிரகச சூரிய கிரகணம். அமாவாசைக்கு மகாலய அமாவாசை அன்றைக்கி ஒரு கிரகணம். ஆனால் இந்தியாவில் தெரியாது. எப்பயும் போல் சுத்தபத்தமாக இருங்க. அமாவாசையாக இருக்கனால எல்லோரும் சுத்தபத்தமாக இருப்பீங்க. நான்வெஜ் எடுக்காதீங்க, ஆல்கஹால் குடிக்காதீங்க. சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல நடக்குது. சரி, 5ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் சூரிய கிரகணம் நடக்குது. ரைட்டு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல ஒரு உல்லாச வாழ்க்கையை கொடுப்பாரு. சரியா, உல்லாச வாழ்க்கை உனக்கே சொந்தம் டகடா 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 அந்த ஒரு பாட்டு இருக்கும்போதே மேசராசி நேயர்களுக்கு இப்போ உல்லாச வாழ்க்கை உங்களுக்கு தான் சொந்தம். சிறப்பாக இருப்பீங்க. நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு இந்த காலத்தில் நல்லாயிருக்கும். தாய்வழி உறவு நல்லாயிருக்கும். தாய்வழி சிறப்பு நல்லாயிருக்கும். தாயால் நல்ல அனுகூலம் இருக்கும். தாய்மாமன் நல்லா வேலை வைப்பார். தாய்மாமன் உங்களுக்காக விழுந்து வேலை வைப்பார். அதில் நல்லா நீங்கள் பெனிஃபிட் அடைவீங்க. கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். கலை, சின்னத்திரை, வெள்ளித்திரை, திரைப்படத்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல் நல்லபடியாக இருக்கும். மற்றவங்களை நல்லா ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவீங்க. உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, வியாபாரம் பண்ணுற இடத்துல சரி, ஆளுகளை அடக்கி ஆளுமை பண்ணுவீங்க. சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கனால அந்த ஆளுமை அதிகாரம் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ஆளுமை பண்ணுறது மற்றவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காது. லாபமாக பண்ணுவீங்க. சரி, ஆளுகளை எப்படி ஆடுற மாட்டை ஆடி கிடக்கிறோம், பாடுற மாட்டை பாடி கிடக்கிற மாதிரி ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காதுன்னு சொல்கிற மாதிரி நல்லா கலரசனையாக இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல நல்லா இருப்பீங்க. உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு பிராப்தி இருக்கும். திருமண பிராப்தி சீக்கிரம் நடக்கும். போட்டி பந்தயத்தில் நல்ல பரிசு கிடைக்கும். பணப்பலம் இருக்கும். பெண்களுக்கு பிரியமானவர் இருப்பீங்க. சுகபோஜனம் உண்டு, யோகம் உண்டு. அம்பானி யோகம் கிடைக்கிறதுக்கு அனைத்து தகுதியிலும் இருக்குது. சரியா, ஜனன ஜாதகத்தில் இப்போதைக்கு உங்களுக்கு தசாபுத்தி ராகு திசையில் சுக்கிர புத்தி, ராகு திசையில் குரு புத்தி, ராகு திசையில் புதன் புத்தி, ராகு திசையில் சந்திர புத்தி நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அம்பானி யோகம் அப்படியே நடக்கும். நல்ல பணம் வரும். எல்லோரும் அம்பானி ஆக முடியாது. எல்லோரும் 1000 கோடி 2000 கோடிக்கு அதிபதி ஆக முடியாது. ஏதோ போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் நல்லா இருப்பீங்க. சரியா, போன செப்டம்பர் மாதம் இருந்த காட்டிலையும் போன ஆகஸ்ட் மாதம் இருந்த காட்டிலையும் இப்போ செப்டம்பர் இன்றைக்கி 15 ஆச்சு, 16 ஆச்சு. செப்டம்பர் மாதம் வருகின்ற நாட்கள் நல்லா தான் இருக்கும். சரியா நேர்களே, சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா தான் இருக்குது. ஸோ 5ஆம் இடத்துல இருக்க சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுகபோஜனம் இருக்கும். திடீர் யோகம் இருக்கும். கல்வியாளர்களுக்கு நல்லாயிருக்கும். படிப்பாளர்களுக்கு நல்லாயிருக்கும். படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். நுட்ப அறிவோடு இருப்பீங்க. மந்திரங்கால் மதியால் அனைத்தையும் சாதிப்பீங்க. சரியா நேர்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ மகாலயபட்ச காலம் நடக்குது. மகாலயபட்ச காலம்னா என்ன? ஆவணி பௌர்ணமிக்கு பின்னாடியிலிருந்து புரட்டாசி அமாவாசைக்கு வரைக்கும் மகாலய காலம். வருகிற புரட்டாசி 5ஆம் தேதி மகாலய அமாவாசை. திதி பண்ணுறவங்க, சிரார்த்தம் பண்ணவங்க, பெண்ணுங்க, தகப்பன் தாய் இழந்தவங்க அதை பண்ணலாம். அன்றைக்கி வந்து காக்காவுக்கு சாப்பாடு கொடுங்க. சரியா, காக்கா சாப்பாடு கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 7.5 சனி. 7.5 சனியை பற்றி நேரம் பேசி தான் ஆகணும். சரியா நேரில் அது பேசாமல் இருக்க முடியாது. 7.5 சனியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்கும். சரியா, ராசிக்கு பின்னாடி 2.5 வருஷம், ராசியில் 2.5 வருஷம், அங்கிட்டு முன்னாடி பாத சனியாக 2 வருஷம். ஸோ விரைய சனி, ஜென்ம சனி, பாத சனி 3 சனியில் அவர் போவார். 7.5 வருஷம். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை. 5ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் 6ஆம் இடம். ஸோ உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலுமே சனி பகவான் வந்து சில பலன்களை
உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா நான் சொன்ன வழிபாடு பண்ணினீங்கன்னா அடுத்து வருகிற ஒரு 12 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? 15 வருஷத்துக்கும் சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு விரைய சனியாக தான் இருக்கிறாரு. உங்களுக்கு கண்டகச்சனி வர்ற வரைக்கும் தான், உங்களுக்கு கண்டகச்சனி வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட கன்னிக்கு சனி பகவான் வர வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் 7ரை சனியில் தாக்கம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா நேர்களே? அதனால் 7ரை சனியில் தாக்கம் இருந்தாலுமே சில பேருக்கு நல்லாயிருக்கும். யாருக்கு நல்லா இருக்கும் சார் அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 6, 9, 10, 11 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்குன்னா அவர் மிதுனத்தில் இருக்கணும், கன்னியில் இருக்கணும், தனுசில் இருக்கணும், மகரத்தில் இருக்கணும், கும்பத்தில் இருக்கணும். இந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக நீங்கள் மேசராசியில் கன்னி லக்கணம், மிதுன லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 3, 6, 10, 11 இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு இந்த சனி மகா திசை நல்லா இருக்கும். அதுபோல் இந்த ராக திசையில் சனி புத்தி, குரு திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, சனி திசையில் சனி புத்தி, புதன் திசையில் சனி புத்தி, இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அது பொதுவாக சனி தசா அண்டு புத்தியில் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதாவது ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் மேசராசியில் பிறந்து சனி பகவான் லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இருக்கணும். 9ஆம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தகப்பனுக்கு எடுத்துருவார். தகப்பனுக்கும் பிள்ளைக்கு ஆகாது. தகப்பனுக்கு எடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருப்பினும் சனி பகவான் வந்து இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுமாரான பலன்களை தான் இருக்கும். அவங்கள தான் நான் சொன்ன வழிபாடு பண்ணணும். கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நல்லது செய்ய மாட்டார். அதுபோல் தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு. 100க்கு 50 பண்ணுவார். ஸோ இந்த மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்கலாம் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், சாப்பாட்டில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும், காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். பொதுவாக மேச ராசியில் பிறந்த அனைவரும் செய்யணும். இதில் வந்து சில பேருக்கு சில சலுகைகள், எதுலையுமே ஒரு இது இருக்குல்ல, ரிலாக்ஸேஷன் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறாங்களா? இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் சங்கடப்படுறாங்க, ரொம்ப சங்கடப்படுறாங்க. அவங்களுக்காக தான் சொல்கிறேன் நான். சரியா? அது எப்படி சொல்கிறேன்னா, அந்த லக்கணம் மாறும்போது சங்கடப்படுவாங்க. சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும், இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இந்த இம்பேக்ட் அதிகமாக உள்ள லக்கணத்தில் பிறந்தவங்களாம் காக்காவுக்கு வந்து பிஸ்கட் கொடுக்கணும். சரியா? காக்காவுக்கு வந்து பிஸ்கட்டு, தண்ணி வைக்கணும். வீட்டில் மாடியில் எப்போயுமே தண்ணி வைக்கணும். கொட்டாங்குச்சி இருக்குல்ல, கொட்டாங்குச்சியில் தண்ணி ஊற்றி வச்சிடணும். பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும். அதுபோல் சனிக்கிழமை தோறும் காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே பொறி போடணும் காக்காவுக்கு. மாடியில் நின்று காக்கான்னு சொன்னீங்கன்னா காக்கா வந்துடும். பழக்கப்படுத்திட்டீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பொறி போடணும். அதுபோக வந்து எறும்புகளுக்கு, மரத்து அடியில் உள்ள எறும்புகளுக்கு தூள் சக்கரை, பச்சரிசி மாவு, இந்த பண்டத்தை போடணும். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புங்க மரம், இந்த மரத்தில் உள்ள எறும்புகளுக்கு போட்டிங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து வருகின்ற 15 வருஷத்துக்கு மேசராசிக்காரங்களை நெருங்கி கூட பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவரே சனி பகவான் தான். ராசிக்கு 10, 11 கூடையவன். சரியா? ராசிக்கு 50 மார்க்கு, 10, 11 கூடையவனா என்ன, தொழிலில் வந்து பிரச்சனை பண்ணுவார், தொழிலில் லாபத்தை குறைப்பார். அதுபோக வந்து காரிய தடங்கள் இருக்கும். எந்த ஒரு காரியம் விருப்பப்படி செய்ய முடியாது. எல்லா காரியத்திலும் தடங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும். இதெல்லாம் செய்வார். இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், வாக்கு சுத்தம் இருக்காது, பண பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பண தட்டுப்பாடு இருக்கும், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் பிரச்சனை இருக்கும். இவங்களாம் நான் சொன்ன வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? சனிப்பவன் சம்மந்தப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து வருகின்ற ஒரு 5 வருஷத்துக்கு செய்யணும். தொடர்ந்து செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. மாதத்தில் 2 சனிக்கிழமை செய்யுங்க. 2ஆம் சனிக்கிழமை, 4ஆம் சனிக்கிழமை இந்த காரியத்தை செய்யுங்க. அதுபோக காலபைரவர் வழிபாடு பண்ணணும். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு காலபைரவர் வழிபாடு பண்ணணும். காலபைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா சனி பகவானோட ஆதிக்கமும் உங்கள் ராசிநாதனோட ஆதிக்கமும் கிடைக்கும். ராசிக்கு 10, 11, 1, 8. 1ங்கிறது நீங்கள், உங்கள் மனம், உடல், செயல், சிந்தனை. 8ஆம் இடங்கிறது என்ன? தூரதேசம், வெளிநாடு, திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள், ஆரோக்கியம். சரியா? வம்பு வழக்கு பிரச்சனைகள், எதிர்பாரா சண்டைகள், பிரச்சனைகள், விபத்துக்கள், இதெல்லாம் வந்து சரியாக போயிடும். ஸோ செவ்வாய் 1, 8 கூடையவன், சனி பகவான் 10, 11 கூடையவன். சனி செவ்வாயுடைய அந்த கெடுபலன் குறையணும்னா நீங்கள் காலபைரவர் வழிபாடை தொடர்ந்து பண்ணணும். சரியா நேர்களே? அதுபோக இன்னொரு முக்கியமான வழிபாடு கற்பன்சாமி வழிபாடு. கற்பன் வாரான் எங்கள் கற்பசாமி, கார்மீகன் போகிற வாரான் கற்பசாமி. கற்பசாமி வழிபாடு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து மேசராசிக்கு உண்டான விநாயகர் படமும் கற்பனசாமி படமும் கற்பனசாமி மந்திரத்தையும் சொல்கிறேன். வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க. சரியா? மேசராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறாரு. அந்த விநாயகர் படத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரியா? அந்த விநாயகர் படம் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். அந்த விநாயகருக்கு பேரும் இருக்கும். அந்த பேரோடு உங்களை சேர்த்து அனுப்புகிறேன். அந்த பேரை நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பல வீடியோவில். விருப்பப்பட்டவர்கள் என்கிட்ட கேளுங்க. 8807457629. மேசராசிக்கு உண்டான விநாயகர் படத்தையும் கற்பனசாமி மந்திரத்தையும் ஆஞ்சநேயர் படமும் ஒன்று இருக்குது. இதை நீ கண்டிப்பாக கும்பிடணும். இந்த 7ரை சனி காலகட்டத்தில் அடுத்து வருகிற 2033 வரைக்கும் நீங்கள் இதை வழிபடுத்தான் ஆகணும். சரியா? 2031 8 வருஷத்துக்கு இதை வழிபட்டிங்கன்னா 15 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. 2040 வரைக்கும் நல்லா இருப்பீங்க. சரியா? 2040 வரைக்கும் யாரும் உங்களை தொட முடியாது, நெருங்க முடியாது, அசைத்து கூட பார்க்க முடியாது. இப்போ மேசராசிக்காரங்களுக்கு தசாபதி என்ன நடந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி,
நீங்கள் வந்து செவ்வாய் திசையோ ராகு திசையோ குரு திசையோ, ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி நடக்கணும்னா சுக்கிர திசையிலேருந்து நடக்கும். ஆமாம், சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை வயசானவங்களுக்கு நடக்கும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை தான் நடக்கும். சரியா நேர்களே? பரணியில் பிறந்தாலும் சரி, அஸ்விதியில் பிறந்தாலும் சரி, கார்த்திகையில் பிறந்தாலும் சரி, கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசைக்கு முன்னாடி நடக்கும். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. வயதானவர்களுக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசை. சனி திசைக்கு மேலே வயசாயிரும். சரியா? ஓகே. புதன் திசை நடக்கிறவங்களும் வயதாயிரும். ஓகே, வாட் எவர் மேபி, நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணணும். உங்கள் ராசிக்கு உண்டான விநாயகர் அனுப்பிவிட்றேன், ராசிக்கு உண்டான ஆஞ்சநேயர் வழிபடுறேன், அனுப்புகிறேன். இந்த வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா சனி பகவானுடைய கெடுபலன் ரொம்ப குறையும். ஏன்னா சனி பகவான் பிடிக்காத ஒரு கடவுள் வந்து விநாயகர் தான். விநாயகர் தான் அவர் பிடிக்கல, முதுகில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இன்று போய் நாளை வருகிறேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அதனால் இன்றைக்கி வரைக்கும் விநாயகரை தான் அவர் வந்து சனி பகவான் பிடிக்காமல் இருக்கிறாரு. அதனால் விநாயகரை கும்பிடுங்க. மேசராசிக்குள்ள விநாயகரை நான் கொடுக்குறேன். அதுபோக வந்து சனிக்கிழமை தோறும் நான் சொல்கிற விநாயகர் படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தையும் வீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து கும்பிடுங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். இமேஜை வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவேன். ஃப்ரீயாக தான் அனுப்புகிறோம், பணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரீயாக ஒரு நல்ல நோக்கத்தோடு அனுப்புகிறோம். அதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணிக்கோங்க. லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள். சரியா? சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போங்க, இல்லைனா வீட்டில் வந்து வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேர்களே? அந்த படத்தை வச்சுக்கிட்டு விநாயகருக்கு பூ போடுங்க, ஆஞ்சநேயருக்கு பூ போடுங்க, குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். சரியா? விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் குங்குமத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய நம்பரத்தை சொல்லுங்கள், ஆஞ்சநேயரோட மந்திரத்தை சொல்லுங்கள், விநாயகரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சிவமயம் அருள்மு கற்ப விநாயகர் துணை கணபதி காயத்ரி ஓம் ஏகதந்த உத்மகி கருதுண்டா திமகி தந்தம் வந்த பரஸ்வதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கண்கணதா நமக விக்னேஸ்வரா போட்டி கண்ணநாதா போட்டி கணபதி காயத்ரி போட்டி முக்கள் முதலனை போட்டி மூலப்பொருளை போட்டி வேலை முகத்தனை போட்டி வேலவனுக்கு முத்தனை போட்டி சித்தி புத்தி வினையா போட்டி சர்வசக்தி வினையா போட்டி வினதிற்கு விக்னப்சவனை போட்டி வல்லபத கண்ணையை போட்டி வன்னிமிருது கண்ணாதா போட்டி வளம்பு வினையா போட்டி சர்ப்ப வினையா போட்டி அலைய வினையா போட்டி சித்தி புத்தி வினையா போட்டி சர்வசக்தி வினையா போட்டி மலைக்கோயில் வினையா போட்டி மலைக்கோட்டை விநாயகரை போட்டி சரியா முக்கூரி விநாயகா போற்றி. இப்படி ஒவ்வொரு விநாயகர் இருக்கிறார் போடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள். வலம்புரி விநாயகா போற்றி, சித்தி புத்தி விநாயகா போற்றி, சர்வசித்தி விநாயகா போற்றி, அரசமரத்து விநாயகா போற்றி, செல்வ கணபதியை போற்றி, இப்படி நிறைய வரசித்தி விநாயகா போற்றி. விநாயகருக்கு வந்து 1000 பேர் இருக்குங்க, 1,00,000 பேர் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல விநாயகருக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். அதனால் அந்த பேரை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து ஆஞ்சநேயர் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். ஏன்னா அவர் செந்தூர தலைவன். ஆஞ்சநேயருக்கு குங்குமம் ரொம்ப பிடிக்கும். சரியா? சொல்லின் செல்வன், செந்தூர தலைவன். அவனுக்கு வந்து குங்கும அர்ச்சனை அப்படியே லைட்டாக போடுங்க. ஒரு 10 மந்திரம் சொல்லிட்டு கொஞ்சம் குங்குமம் எடுத்து ஒரு ஃபோட்டோக்கு முன்னாடி போடுங்க. ஓம் ஸ்ரீராம ஜெயம். நன்மையும் செல்வம் 4 நல்குமே, தின்மபாவம் ஜெயந்தி ஜெயமே, ஜென்ம மரணம் இன்று திருமையுமே ராமண்டலத்தினால். ஓம் கோசல ராமா போட்டி. ஆஞ்சநேயர் ராம சொல்கிறதுக்கு முன்னாடி ராம மந்திரத்தை சொல்லணும். எந்த அளவுக்கு மேசராசினியர்கள் ராம மந்திரத்தை சொல்கிறீங்களோ ஆஞ்சநேயர் அப்படியே உங்கள் வீட்டில் இருப்பார். சரியா? யாரும் உங்களை நெருங்க முடியாது, அடித்து தோசம் பண்ணிடுவார். சரியா நேரில் எல்லாத்தையும் தன்னோட கதாச்சாரத்தில் வந்து அடித்து தோசம் பண்ணிடுவார். ஓம் கோசல ராமா, ஓம் ஸ்ரீராம ஜெயம். கோசல ராமா போட்டி, தசர ராமா போட்டி, கையி ராமா போட்டி, சீதா ராமா போட்டி, ஜானகி ராமா போட்டி, அனந்த ராமா போட்டி, சுந்தர ராமா போட்டி, ஸ்ரீராமா போட்டி, ராஜா ராமா போட்டி, ரகுராமா போட்டி, பலராமா போட்டி, பரசுராமா போட்டி, பட்டாபிராமா போட்டி, கோதண்ட ராமா போட்டி, அயோத்தி ராமா போட்டி, ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். அடுத்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லுங்கள், சாலிசா மந்திரத்தை சொல்லுங்கள், இல்லைனா நாமத்தை சொல்லுங்கள். ஓம் ஆஞ்சநேயா போட்டி, அனுமந்தா போட்டி, வாயுபுத்திரனை போட்டி, கேசரி மைந்தனை போட்டி, ராமபக்தனை போட்டி, ராமதூதனை போட்டி, ருத்ரபதாரமை போட்டி, பஜ்ரங்க பிள்ளையை போட்டி, மாருதியை போட்டி, அனுமந்தையா போட்டி, அஞ்சலின் புதலவனை போட்டி, சிரஞ்சீவியை போட்டி, சஞ்சீவியை போட்டி, ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். எனக்கு தெரிஞ்ச சிலவற்றை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். உங்கள் தாய்மொழியில் சொல்லுங்கள், சமஸ்கிருதத்தில் சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள், தெலுங்கில் சொல்லுங்கள், மலையாளத்தில் சொல்லுங்கள், கன்னடத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் சொல்லுங்கள். சரியா? பட் சனிக்கிழமை இந்த மந்திரத்தை சொல்லணும். சனிக்கிழமை காலையில் 6 to 7, இல்லைன்னா இரவு 8 to 9. இரவு 8 to 9 சால சிறந்தது. வேலை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு மேலுக்கு ஒரு குளியில் போட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நெத்தியில் விபூதியை வச்சுட்டு சிவாய நமகன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஆகும். சரியா? விநாயகர் படம், ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிட்டுருங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுது, எதுவுமே இருக்காது. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து பூஜை முடிஞ்சு போகும்போது கடைசியில் கற்பனசாமி மந்திரத்தை சொல்லுங்கள். கிருஷ்ணாய கிருஷ்ண வர்ணாய கிருஷ்ண புத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முன்னே நமோ நம அப்படி சொல்லிடுங்க. அதுபோக மாதத்தில் ஒரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, சரியா? ஒரு சனி அல்லது ஒரு செவ்வாய், ஒரு மாதத்துக்கு 4 சனி 4 செவ்வாய்க்கிழமை வரும். ஏதோ ஒரு நாள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருங்க. இரவு 8 to 9 போங்க. சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 போங்க. கருப்பு கயிறு வாங்கிட்டு போங்க, மந்திரிச்சு கொடுப்பாங்க, கையில் கட்டிக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயசு இருந்தாலும் சரி, கையில் கட்டிக்கோங்க. எலுமிச்சை பழத்தை மந்திரிச்சு வாங்கிட்டு வாங்க. 2 பழம் கொடுத்தீங்கன்னா கோயிலில் ஒரு பழத்தை திருப்பி கொடுப்பாங்க. அந்த பழத்தை வாங்கி வீட்டில் வச்சுருங்க. எப்போயுமே மேசராசி நேர்கள் வீட்டில் எலுமிச்சை பழம் இருக்கணும். கற்பனசாமி கோயிலில் மந்திரிச்சு எலுமிச்சை பழம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? தேகாரிக்கு நல்லாயிருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும், பண பிரச்சனை இருக்காது, எந்த பிரச்சனையும் வந்தாலும் சமாளிக்கிற சக்தி இருக்கும். சரி, எந்த பிரச்சனையும் நீடித்து இருக்காது. உடலுக்கு முடியாமல் போனாலுமே டக்குன்னு ரெக்கவரி ஆயிரும். வீட்டில் ஒரு தெய்வீக சக்தி இருக்கும். சரியா? ஒரு ஆத்ம பலம் இருக்கும். கற்பனசாமியோட வீச்சிருவா உங்களை காப்பாற்றும். சரியா? அந்த 18 சேனையிலும் 21 பந்தியிலும் கற்பன் வந்து உட்காந்துட்டு உங்களை காப்பார். சரியா? கற்பன் வாரான் எங்கள் கற்பசாமி, கார்மீகம் பாலன் வாரான் கற்பசாமி. கற்பசாமி உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். நீங்கள் கோயிலில் போய் வழிபடுறது 2 தெய்வம் தான் இப்போதைக்கு.
காலபைரவர் அண்ட் கற்பனசாமி. காலபைரவர் தேய்பிறை அன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள். கற்பனசாமியை வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இரவு 8 to 9 போய் கும்பிடுங்க. அப்போ அதுபோல் கற்பனசாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம், முந்திரி பருப்பு கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம், மாலை போடலாம். சந்தன கருப்பு, மார்நாடு கருப்பு, சுந்தர கருப்பு, சரியா இப்படி சங்கிலி கருப்பு, இப்போ எத்தனையோ கற்பனசாமி இருக்கிறாரு. அந்த கற்பனசாமி கும்பிடுங்க. உங்கள் ஊரில் கற்பனசாமி கோயில் எங்கே இருக்கிறாருன்னு அந்த விஷயத்தை சொல்லுங்கள். அதுபோல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கற்பனசாமி துணை அப்படின்னு போடுங்க. கற்பனசாமி கோயில் இல்லாதவங்க ஐயனாரை கும்பிடுங்க, ஐயப்பனை கும்பிடுங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. சரியா? அதனால் இந்த 4 தெய்வத்துடைய நாமத்தை சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இத்தனை நாமத்தை சொன்னேன். விநாயகர் நாம சொன்னேன், ஆஞ்சநேயர் நாம சொன்னேன், ராம மந்திரம் சொன்னேன். ராம மந்திரத்தையே சொல்லலாங்க. ஸ்ரீராமஜெயம்னு ஒரு தடவை டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? ராமஜெயம் வந்து ரொம்ப ஒரு அருமருந்து. ராம மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கிடையாது. அதனால் ஸ்ரீராமஜெயம் சொல்லுங்கள், ராம மந்திரத்தை சொல்லுங்கள். நிறைய இருக்குது நேர்களே, சூட்சுமத்தை புரிஞ்சுக்கோங்க. சரியா? நான் சொன்ன டயத்தில் அந்த வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. ஏன்னா 7 லட்சனுடைய தாக்கம் இருக்குது. ஸோ 2040 வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது. இந்த 7 லட்சணி காலகட்டத்திலும் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பழக்கம் வந்து வழக்கம் ஆயிரும். ஒரு பழக்கத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது நம்மளை விட்டு போகாது. நம்ம அதை விட்டு விலகுனாலும் அது நம்மளை விட்டு போகாது. நம்ம அப்படியே அதில் காம்ப்ரமைஸ் ஆனாலும் மனசுக்குள்ள சங்கடமாக இருக்கும். ஆக நீ சனிக்கிழமை ஆச்சு, நம்ம விநாயகரை கும்பிடலையே, ஆஞ்சநேயரை கும்பிடலையே, கோயிலுக்கு போகலையே, கற்பனசாமி கும்பிடலையே, காலபைரவரை கும்பிடலையே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த தெய்வம் உங்களை இழுத்துரும். காந்தம் இழுத்த மாதிரி இழுத்துரும். நீங்கள் போயிடுவீங்க. எந்த அளவுக்கு உங்களோட கால்கள் அந்த கோயிலை நோக்கி நடக்குதோ அந்த அளவுக்கு சிறப்படையவர்கள். நடந்த காலங்களுக்கு சீதேவி. தெய்வம் அதான் நினைக்குது, இவன் நம்மளை நோக்கி ஒரு அடி வரமாட்டானா, ஒரு அடி வந்துட்டானா தெய்வம் நம்ம நோக்கி 10 அடி வந்துடும். உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாக பெறும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சரி அந்த வீடியோ கேட்குறவர் நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி, பெரிய மல்டி மில்லியனாக இருந்தாலும் சரி, சாமானியப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் சரி, இதுதான் தீர்வு. முடியாதவர்கள் வீட்டில் கும்பிடுங்க. சார் எனக்கு கொஞ்சம் வசதி பட மாட்டேக்கு, கொஞ்சம் எனக்கு கோயில் உலகத்துக்கெல்லாம் போக முடியல, என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வீட்டில் கும்பிடுங்க. சரியா? தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை உள்ள வராய் பராபரமே. வீட்டில் இருந்து கும்பிடுங்க சார். உங்கள் மனசை திறந்து வைங்க. மனக்குள்ளே கோயிலை கட்டுங்க, சிவன் வந்து உட்காந்துக்குருவார். சரியா? ரைட் நேர்களே, பழங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சில பழங்கள்லாம் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதகத்தில் இருக்கிறாரு. உங்களை எதிர்ப்புகள்லாம் நிர்மூலமாயிருவாங்க. எதிர்ப்புகளை வந்து வெள்ளத்தில் கட்டிக்காரனாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அரசாங்க முயற்சிகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதிரிகள் பொருள் விவகாரத்தில் வெற்றி பெறுவீர்கள். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, உங்கள் எதிரி வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கானா அவனை அடித்து தூக்கி அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கைப்பற்றுவீங்க. அதில் லாபம் இருக்கும். உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வந்து போகும். அதனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடெலாம் சாப்பிடாதீங்க. வெயில் கொஞ்சம் வலுவாக தான் அடிக்குது. மதுரையில் 42 டிகிரி அடிக்கி, 43 டிகிரி ஏர்போர்ட்டில் நேற்று அவனியாபுரம் ஏர்போர்ட்டில் 43 டிகிரி அடிக்கி. தாங்குமா? அவன் மாதம் முடிய போது இன்னும் 43 டிகிரி அடிக்குது. ஆனால் சாயந்தரம் மழை பெஞ்சிருது கடவுள் புண்ணியத்தில். அதான் தெய்வம் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, உஷ்ண நேரத்தில் வந்து உஷ்ண சாப்பாடெல்லாம் குறைங்க. இந்த புரோட்டா சாப்பிட்றது, பன்னு புரோட்டா, அந்த புரோட்டா, கும் புரோட்டா, இதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சம் வயசில் இருக்கவங்க சாப்பிடுங்க. 40 வயசு 50 வயசுக்கு மேலே மேற்பட்டவர்கள் புரோட்டாலாம் சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் வரும். சரியா? மலச்சிக்கல் வரும், மூளை பிரச்சனை வரும், வயிறு கெட்டு போயிடும். புரோட்டா யார் சாப்பிட்றது? மைதாவை யார் கொடுப்பாங்க? குதிரைக்கு கொடுப்பாங்க. சரியா? குதிரைக்கு தான் மைதாவை கொடுப்பாங்க. குதிரை சாப்பிட்றத மனிதன் சாப்பிட்டுருக்கிறான். எப்படி கேட்கும்? குதிரையோட ஹார்ஸ் பவர் என்ன, மனிதனுடைய ஜீரண சக்தி என்ன? அதனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருங்க நண்பர்களே. அதே மாதிரி இப்போ சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க. தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அவங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குற அந்த பணியாட்கள் விசுவாசமாக இருப்பாங்க. நல்லாயிருக்கும். அதுபோல் அரசியல்வாதிகளுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அரசியலில் வெற்றி பெறலாம். தன்னார்வ தொண்டர் இருக்க மக்கள் நல பணியாளர்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி பிரச்சனை பெறுவார்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய்மாமன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக போங்க. சில பேருக்கு சில தோஷத்தை கொடுக்கும். இருந்தாலும் நல்லாயிருக்கும். அரசாங்கத்தோட பாராட்டு ஆதாயம் கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அரசாங்க காரியத்தில் இருக்கிறவங்க, அரசு மூலம் நிவாரணம் வாங்குறவங்க, ஃபண்டு வாங்குறவங்க, சிட்கோ தாட்கோ வச்சு அரசு மூலியமாக சப்சிடி வாங்குறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து போக புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் சம்மந்தப்பட்ட வேலைகள் மிக சிறப்பாக இருக்கும். அதை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். நிறைய சொல்லலாம் நேர்களே. நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் டயர்டாகிடுறேன். அதுதான் பெரிய பிரச்சனை. எனக்கும் வயசாகிட்டு இருக்குல்ல. நிறைய வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து சுக்கிர ஜெயந்தி 16ஆம் தேதி காலையில் பூஜை பண்ணேன். நிறைய நேர்களுக்கு வந்து இது சொல்லியிருந்தேன். உங்களுக்கும் அதை சொல்லலாம் பார்த்தேன், எனக்கு முடியல. சரியா? இன்றைக்கி சுக்கிர ஜெயந்தி, அதுக்கு ஒரு வழிபாடு இருக்குது. நான் அடுத்த வருகின்ற இதில் சொல்கிறேன் நான். சரியா? இது இந்த வீடியோவில் நம்ம அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இருந்தாலும் அம்பானி யோகம் உங்களுக்கு கிடைக்கணும், ஒரு யோகம் கிடைக்கணும்னா சின்ன பரிகாரம் பண்ணணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் சனி பகவானுக்காக சொன்னது. சரி, அம்பானி யோகம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே சனி பகவானுடைய அனுக்கிறதுனால யாரும் உங்களை தொட முடியாது. அம்பானி யோகம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த பரிகாரம் என்ன பரிகாரம் சார் அப்படிங்கிறது நான் அடுத்த வரை வீடியோவில் சொல்கிறேன் நான். சரியா? நேரில் மேசராசிக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி அந்த டைம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி சுக்கிர ஜெயந்தி காலையில் முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் வேணால் இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரத்துக்கு லேட்டாக தான் கிடைக்கும். இரவில் வேணால் தூங்க போகும்போது மகாலட்சுமி நாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க. சரியா? மகாலட்சுமி நாமத்தை சொல்லிட்டு தூங்குனீங்கன்னா நல்லதாக பார்க்கப்படுகிறது.
அதுபோல் இப்போ வேலை பார்க்குறவங்க, ஜேர்னலிஸ்ட் வேலை பார்க்குறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, கேமராமேனாக இருக்கிறவங்க, கேமரா டெக்னீஷியன், டப்பிங் ஒர்க் கொடுக்குறவங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட், அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, ஆடிட் வேலை பார்க்குறவங்க, ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க, ஃபைனான்ஸ் ஷாப் இருக்கிறவங்க, ஆர்டிஸ்ட் ஒர்க் பார்க்குறவங்க, அஸ்ட்ராலஜி வேலை பார்க்குறவங்க, மேத்தமெட்டிக்ஸ் வேலை பார்க்குறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக 3D 4D பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன், அதுபோல் சோசியல் நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூபர்ஸ், டெலகிராம், கம்யூனிகேஷன், அதுபோக ஜாப்ஸு, சாஃப்ட்வேர் ஜாப்ஸு ஃபீல்டு, நெட்வொர்க்கிங் ஃபீல்டு, கஸ்டமர் கேருக்கு சர்வீசஸ் ஜாப், இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பேங்க் ஷாப்பில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். ப்ரொமோஷன் லேயர், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங் ஃபீல்டு, ஸ்பீச் நாலேஜில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஐடி, சாஃப்ட்வேர் ஃபீல்டு, அதுபோக நியூஸ் ரீடர், நியூஸ் ப்ரெசன்சர், நியூஸ் பேப்பர் ரைட்டிங், அது மீடியா சம்மந்தப்பட்டது, பிரிண்டிங் ப்ரெஸ் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். அதில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறவங்க, பிஸ்னஸ் ஓனர் செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மொபைல் ஷோரூம் வச்சுருக்கவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராகும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சரியா? புதன் மூலத்துறையும் ஆட்சிப்பட்டு இருக்கிறாரு. ராகு சுக்கிர பார்வையில் குரு பார்வையில் இருக்கிறனால மொபைல் சம்மந்தப்பட்டவங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க, ரீட்டைல் அவுட்லெட் ஹால், ரீட்டைல் அது என்ன சொல்லுவாங்க, மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் கூட்டி வியாபாரம் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்க, பார்ட்னர் போட்டு செய்கிறது நல்லாயிருக்கும். எழுத்து சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க, பேச்சு திறமை, வியாபாரம் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். இடைத்தரகர் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆராய்ச்சியாளர் நல்லாயிருக்கும். சயின்டிஸ்ட், அதுபோல் பேச்சு திறமை, சொற்பொழிவு ஆற்றுவர்கள், குணச்சித்திர வேரத்தில் நடிக்கிறவங்க, கேரக்டர் வைஸில் நடிக்கிற சினிமா நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், காமெடி ஆக்ட்ஸ், இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியான நேரில் மிகச்சிறப்பாக இருக்குது. பத்திரைத்துறை நல்லாயிருக்கும். அதுபோல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் மிகச்சிறப்பாக இருக்கும். ராகு வளர்த்துட்டார்ல, சிபிஐ, புலனாய்வுத்துறை, துப்புரவு துறையில் வேலை பார்க்குறவங்க, அரசு துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்டெலிஜென்ஸ் புரோவில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு பல நேரில் ஜோதிடருக்கு நல்லாயிருக்கும். பேசி பழைக்கிறவங்க, டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, சொல்லிக் கொடுக்குறவங்க, வழக்காடு மட்டத்தில் இருக்கிறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடகர்கள், இப்படி சொல்லிட்டே போகலாம். சரியா நேர்களே, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கப்படுகிறது. இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அமானுஷ்ய சக்தி உங்களுக்கு இருக்கும். சரியா? அந்த கற்பனை சாமி கொடுப்பாரு, யாரும் உங்களை தொட முடியாது. சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்குது. நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். அம்பானி யோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ 2040 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு உங்களை யாரும் தொட முடியாது. சனி பகவான் கன்னிக்கு வர வரைக்கும். ஆனால் இடையில 7 சனியை கடந்து தான் ஆகணும். அந்த 7 சனியை கடந்து போகும்போது தான் நான் சொன்ன அந்த வழிபாடு பரிகாரத்தை செய்யணும். பரிகாரம்னு கிடையாது. பரிகாரங்கிறது ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுருது. இது செயல்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. அம்பானி யோகம் என்ன, அனைத்து யோகம் கை கொடுக்கும். கற்பன் சாமி பக்கத்தில் இருந்து எல்லா யோகத்தையும் கொடுப்பார். வாழ்க வளமுடன். எல்லாமல் இறைவன் மேசராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காயுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.